கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா 1 தீமோத்தேயு 2:1 எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோஸ்திரங்களையும் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன காரியம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்காக என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் எப்படி செய்யணுமா? சோஸ்திரத்தோட கூட நம்ம சொல்லணும். அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நம்ம துதிக்கணும், நன்றி சொல்லணும். வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்காக நன்றியும் துதியும் சோஸ்திரத்தையும் எப்பவுமே நம்ம செலுத்துவோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன இருக்கும்? நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு முன்பாக பெரிதாக தெரியாது. ஏன்னு சொன்னா நம்ம துதித்து பாடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்முடைய துதியை அங்கீகரிக்கிறார். ஏன்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் பாத்திரர் அவர் தான். அவரை நம்ம துதிக்கும் பொழுது, அவர் கையிலிருந்து நம்ம பெற்ற எல்லா ஆசீர்வாதத்துக்காக அவரை நம்ம துதிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் எப்படி நன்றியுள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்ம பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அதனால தான் தாவீது பக்தர்லாம் என்ன செய்வாங்க? நான் எக்காலத்தில் உண்மை சோஸ்தரிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். எப்படி பகைவர்கள் என்னை கொன்று போட்டாலே என்னை சுற்றி என்னுடைய உயிருக்கு என்ன செய்வாங்க? கெடு வச்சா கூட என்ன செய்வேன்? எக்காலத்தில் அவரை சோஸ்தரிப்பேன். என் குடும்பத்தில் என் குழந்தை இறந்து போனா கூட நான் உண்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி, அதனால தான் தாவீது பக்தன் பாடுறாரு, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அவரை நான் எதுக்கெல்லாம் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஒரு அதிகாரமே அவர் துதிப்பாங்க ஆண்டவரை. அப்போ நீங்களும் நானும் எத்தனை நம்முடைய வாழ்நாட்களில் எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரை நம்ம எப்படி துதிக்கிறோன்றதை நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். துதித்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல் அல்லது அவரை போற்றி பாடுதல். அவர் நமக்காக செய்த தியாகத்தை நினைத்து நம்ம போற்றி பாடுதல் தான் துதித்தல் என்று அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை சொஸ்தம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு குஷ்டரோகி மாத்திரம் தான் என்ன செய்வாரு? சொஸ்தம் அடைந்த பிறகு, சுகம் பெற்ற பிறகு அவருக்கு என்ன செய்வாரு? நன்றி சொல்வதற்காக வருவார். அப்போ 9 பேருடைய காரியங்கள் என்ன? நீங்களும் நானும் அந்த 10 பேர்ல ஒரு மனுஷனை போல இருக்கிறோமா? ஒரு குஷ்டரோகியை போல இருக்கிறோமா? அல்லது 9 பேர் போல நம்ம இருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் செய்ததுக்காக எதுக்காவது நீங்க ஒருவேளை மறந்துருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அந்த நாளை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? அவரை நீங்க துதிக்கலாம், சோஸ்தரிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க 2 நாளாகவும் 20:30 என்ன சொல்லுன்னா, உங்கள் நாவை துதிக்கும் உங்கள் இருதயங்களை தேவனுக்கு ஏற்கப்படும் இசைக்கும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அந்தகாரம் உங்களை சூழும் பொழுது தேவனை துதித்து பாட வேண்டும். உங்கள் குடும்பங்களின் நிலைமை தலைக்கீழாக செல்லும் பொழுது என்ன செய்யணுமா? நம்ம தேவனை துதித்து பாட வேண்டும். ஒப்பான நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள அல்லது நம்முடைய காரியங்களை போக்குவதற்கு அது தேவனுக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாது. இந்த உலகத்துல யாருமே கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யணுமா? நம்ம மனசுல என்ன செய்யணும்? அதை மறந்துடாம இருதய பலகையில எழுதிக்கிறணும். ஏன்னு சொன்னா நம்ம துதி எடுக்கும் பொழுது சாத்தான் நம்ம விட்டு ஓடி போவான். இத்தனை பிரச்சனைகள் மத்தியில் எப்படி இருள் சூழ்ந்த வேலையில குடும்பம் தலைக்கீழ பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் பொழுதும், அதனாலதான் வள்ளுவர் கூட சொல்லுவார், துன்பம் வருங்கள் நகுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா துன்பம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். அப்ப என்ன செய்யுமா? அந்த துன்பம் நம்மளுடைய சந்தோஷத்தை மட்டும் அது என்ன செஞ்சிடும்? மறைஞ்சு போயிடும் அப்படின்னு. அதே போலதான் நீங்க ஆண்டவர் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் எவ்வளவுதான் பிரச்சனை, மனசு தாங்கவே முடியல, இதுல எனக்கு கண்டிப்பா என்னால தாங்கவே முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த பட்சத்துல அவரை நோக்கி துதிங்க. அதனாலதான் பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நேரத்துல துதித்தாங்க. அந்த சிறைச்சாலை கதவுகள் என்ன செஞ்சது? திறக்கப்பட்டது. சரிங்களா? அப்புறம் இஸ்ரேல் மக்கள் எரிகோவை சுத்தி துதித்து பாடினாங்க. என்ன செஞ்சது? சுவர் இடிந்தது. இதெல்லாம் நமக்கு வேற என்ன வேணும் ஆண்டவரை துதிப்பதற்கு? உங்க வாழ்க்கையில எத்தனை காரியங்கள்ல இப்ப நீங்க நினைக்கலாம், என்ன சிஸ்டர் எதுக்கெல்லாம் நாங்க துதிக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா நிறைய காரியம் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்காக நான் சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய குமாரன் நமக்கு பரிசாக ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பரலோகத்தை விட்டு ஒரே பேரான குமாரன் உங்களுக்காக தந்தார் இல்லையா? அதற்காக நம்ம அவரை துதிக்கலாம். தேவனுடைய தயவுக்காகவும் அவர் நமக்கு காட்டுகிற இரக்கத்திற்காகவும் ஒவ்வொரு நாள் நமக்கு தருகிற புதிய கிருபைக்காகவும் என்ன செய்யலாம்? அவரை நம்ம துதிக்கலாம். அப்புறம் நமக்கு சமாதானத்தை தராங்க, அதுக்காக துதிக்கலாம். இரவுல படுத்துட்டு காலைல எந்திக்கிறோம்ல, அதுக்காக ஆண்டவரை துதிக்கலாம். படுத்தவர்கள் மறுநாள் எந்திக்கிறது உங்க கையில இல்லை, என் கையில இல்லை, ஆண்டோடைய கையில இருக்குது.
ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம மேல் இரக்கமாக இருந்து நமக்கு இன்னொரு நாள் புது கிருபையினால கூட்டி தர்றாரு. நேற்று பட்ட அதே கஷ்டம், நேற்று பட்ட அதே பிரச்சனை நீங்கள் சந்திப்பீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. புதிய கிருபை நேற்று இருந்ததை விட இன்னைக்கு ஆண்டவர் பெரிய சமாதானத்தை உங்களுக்கு தர காத்திருக்கு. அதுக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கலாம். நம்ம வேலைக்கு போகும்பொழுது அல்லது வெளியே போயிட்டு வர்றது போக்கிலும் வரத்தில் நம்ம பாதுகாப்பதற்காக தேவ தூதர்களை நமக்கு முன்பாக அனுப்புகிறாங்கல்ல, அதுக்காக நம்ம அவரை துதிக்கலாம். நமக்கு தினமும் ஆகார குறைவில்லாமல் தராங்கல்ல, அதுக்காக ஆண்டவரை நம்ம துதிக்கலாம். அது இல்லாதபடிக்கு நம்ம நைட்டு முழுசும் என்ன செய்கிறோம், ஒரு பயம் இல்லாமல் தூங்குறோம்ல, அவர் நம்ம வீட்டை சுற்றி காவலாய் காத்து நம்மை பாதுகாக்கிறாங்க. அதுக்காக நம்ம அவரை துதிக்கலாம். நம்முடைய பரலோகத்தில் வாசஸ்தலத்தை கட்டுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, அதுக்காக ஆண்டவரை துதிக்கலாம். திருப்பி வருவேன், 2வது முறை உங்களை என்னோட கூட்டு கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்காக அவரை நம்ம துதிக்கணும். நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்காங்களே, அதுக்காக அவரை துதிக்க வேண்டும். துதிப்பதற்கு நிறைய நல்ல பெற்றோர்களை கொடுத்ததுக்காக நம்ம துதிக்கணும், பிள்ளைகளை கொடுத்ததுக்காக துதிக்கணும், நம்முடைய கணவரை கொடுத்ததுக்காக துதிக்கணும். சரிங்களா? உறவினர்கள், நண்பர்கள், அந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் கையில் பெற்ற ஒவ்வொரு நன்மைக்காக அவர் நீங்கள் துதித்து பாடுங்க. அதனால தான் அந்த கஷ்டத்தின் மத்தியில் எல்லாம் இருக்கும்போது துதிக்கிறத காட்டிலும் பவுல் சீலாவும் அதில் கட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது துதிக்கும் பொழுது என்ன செஞ்சான், சாத்தான் நினச்சா இன்னைக்கு அவங்கள போட்டாச்சு, கட்டி போட்டாச்சு, இனிமேல் சத்தியங்க என்ன செய்யாது, அவரை பற்றியான காரியங்கள் எங்கும் பரவாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் என்ன செஞ்சிச்சான், சிறைசாலையே என்ன செஞ்சிச்சு, திறக்கப்பட்டது. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள நாமம் அது. நீங்கள் துதித்து பாருங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்ன செஞ்சிடும், ஓடி போகும். நீங்கள் துதிக்கும்பொழுது மனபாரம் என்ன செஞ்சிடும், ஓடிப்படும். சில நேரங்களில் நீங்கள் மனக்கவலையோடு இருக்கும்போது சில பாடல்கள் கேட்பீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு என்ன செய்யும், அந்த மனபாரத்துலேருந்து விடுதலை கொடுக்கும். அதே பாடல் நீங்கள் பாடுவீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அது பெரிய சமாதானத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை பற்றி கொள்ளுங்க, அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க, தேவைகளுக்கு கேளுங்க. உங்களுக்காகவும் உங்களுடைய எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. அவர் தர காத்திருக்கிறார். அவரை துதிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் பறந்து போகும். ஏன்னு சொன்னால் சாத்தான் நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது கண்டிப்பாக பக்கத்தில் வரமாட்டான். அவனுக்கு அதை கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன இருக்காது. நீங்கள் துதிக்கும் போது தேவனை குறித்து புகழ்ந்து, ஆண்டவரே நீங்கள் இதுக்கு செஞ்சீங்களே, ஆண்டவரே இதை நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்கள். சாத்தானே செய்வான், ஐயோ இந்த அம்மாட்ட வர முடியாது, ஐயோ இந்த ஐயாட்ட வர முடியாது, இந்த வாலிப பையன்ட்டு என்ன வர முடியாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிருவான், ஓடி போவான். சாத்தான் நம்ம விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானது தானே. அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க ஆசையாக இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை துதிங்க, ஜெபம் செய்யுங்க. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் பரலோக தேவதூதர்கள் போற்றப்படுகிறவரே, இந்த வேளையில் உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை சோஸ்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் எங்களை கூட்டி கொடுத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த இரவு முழுவதும் நீ நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளை காணும்படியாக கிருபை செய்தீரே. எங்களுடைய குடும்பங்களின் பெயர்களையும் என்னுடைய நண்பர்களின் பெயர், உறவினர்களின் பெயர்கள் எல்லாரையும் ஆண்டவரே ஜீவனுள்ள தேசத்திலே நீ பதிவு செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுக்குற ஆகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் நித்திய ஜீவனை தருவதற்காக இரத்தத்தை சிந்தினே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை உணர்ந்தவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்காக அந்த பரலோகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கீங்களே சாமி, அந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக நீ எங்களுக்கு கருவி செய்யுங்க. தொடர்ந்து நாங்களுடைய அன்பை நினைத்திருக்கோம், உண்மை துதிக்கவும், சாத்தனை எங்களிருந்து அப்புறப்படுத்தவும், உடைய துதியின் பாத்திரத்தை நாங்கள் கையில் ஏந்தி கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுக்கு கட்டப்பட்டிருக்க எல்லாம் அழுக்கப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே, இப்படி பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களே உம்முடைய நாமத்தை துதிக்கத்தக்கதாகும், அந்த கட்டுகளிலிருந்து அவள் வெளிவரத்தக்கதாகும், இந்த வியாதிகளிலிருந்து அவர்கள் வெளிவரத்தக்கதாகும், இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரத்தக்கதாகும் நீர் கிருபை செய்யுங்க. அவர்கள் துதிக்கும் பொழுதும், அவள் விண்ணப்பிக்கும் பொழுதும், அவங்க ஜெபிக்கும் பொழுதும், அவருடைய தேவையில் இடத்துல சொல்லும் பொழுதும் கர்த்தாவே தயவாய் மனம் இறங்கி அவளுக்கு நீர் கிருபை தந்து அவளை ஆசீர்வதித்து அவளுடைய தேவையை சந்தித்தல் வேணுமாக கெஞ்சிக்கு மன்றாடுகிறோம் தகப்பனே. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க ராஜா. உடைய ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நினைத்தருளுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.